நம்ம இன்னைக்கு கேரளாவில் ரொம்ப பாப்புலரான நெய் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சத்தான ஒரு பாயாசம் ரெசிபி. ஏன்னா இதில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல, பாரம்பரிய முறைப்படி ரொம்ப சத்தாக பண்ண போகிறோம். முக்கியமாக கேரளாவில் கோவில்களில் இந்த பிரசாதம் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் பண்ண முடியும். ஸோ இந்த நெய் பாயாசத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்துக்கோங்க. இதை மட்டை அரிசின்னு கூட சொல்லுவாங்க. இந்த அரிசி தான் இந்த பாயாசத்துக்கு யூஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த அரிசி கிடைக்கலனா நீங்கள் ஏதாவது பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கக்கூடாது, அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இந்த தண்ணியோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது நல்லா கிளியராக இருக்கணும், அது வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. 1 கப் அரிசி எடுத்தோம்ல, அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளர் இல்லைனா கப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இந்த பாயாசம் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் மூழ்கிறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம பாகு மாதிரி காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இந்த வெல்லம் கரைஞ்சா போதும். இதில் மண் தூசி ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம வடித்து எடுக்கிறதுக்காக தான் இந்த கரைசல் ரெடி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இன்னொரு பக்கம் அரிசியும் நல்லா வெந்துட்டு ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இது நம்ம நார்மல் சாதம் போல் முழுமையாக வேகக்கூடாது, கொஞ்சம் கடிக்கிற பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் இந்த பாயாசத்துக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசியில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும்னா இது நல்லா ட்ரை ஆகணும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கணும். இடையிடையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா ட்ரை ஆகியிருக்கு. ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது, இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகிருக்கு. இது இன்னுமே நல்லா கெட்டியாகிட்டு வரணும். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லாவே கெட்டியாகிருக்கு. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் அதிகமாக நெய் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காயும் நெய்யில் தான் வறுத்து சேர்க்க போகிறோன்றதுனால நான் இந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். ஓகே, இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் வச்சுருந்தீங்கன்னா 4-5 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் நெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணினா தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க, அப்போ தான் தேங்காய் கரிஞ்சு போயிடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காயோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பாயாசமில் இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நெய் பாயாசம் சூப்பராக தயாராகிருச்சு. நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஏதாவது ஃபெஸ்டிவல் சமயத்தில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெய் பாயாசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.